அக்கா மாமா போயிட்டாரு. போயிட்டாரா? அக்கா நீ மாமாவோட எப்படிதான் குடும்பம் நடத்தினியோ தெரியல. எந்த நேரம் பார்த்தாலும் கோவம் மூக்குக்கு மேல வருது. இங்க பாரமோ, நீ என்ன வேணாலும் சொல்ல, ஆனா அவரை பத்தி மட்டும் தப்பா பேசாத. அப்படியா? நான் அப்படிதான் சொல்லுவேன். அவரோட மச்சினிச்சியாச்சே, எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா ரோஹித்? உன் மச்சினிச்சி விளையாட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல தங்கச்சியே என் பேச்சு கேளு. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு ரோஹித். நீ பக்கத்திலேயே இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்க. அம்முக்கு எந்த ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும். அக்கா டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். பாரமோ, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. அந்த ஆலியா ரொம்ப புத்திசாலி. ஆலியா புத்திசாலினா அப்போ இந்த அம்மு அதே புத்திசாலின்னு நினைச்சுக்கயே. என்னோட இந்த ஐடியா 100% ஒர்க் அவுட் ஆகும். டோன்ட் வரி, நீ வேணா பாரு. இன்னைக்கு அவ கண்டிப்பா மாட்டிக்குவா. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. ஓகே. பிரபா எதுக்கு திரும்ப வரா? ஐயோ, கூட அவரும் வராரோ? பிரக்யா நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. அபி இங்க இல்ல. அபி கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் நான் என் போனை மறந்துட்டேன்னு போய் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீ எதுக்கு பிரபா திரும்ப வந்த? அது விஷயம் என்னன்னா பிரக்யா, நான் ஒரு பிளானை யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த பிரச்சனையை சமாளிக்க அதான் கரெக்டா இருக்கும். அது உங்க பிளானை விட பெட்டரா இருக்கும். என்ன பிளான்? என்னன்னா பிரக்யா, நீங்க ஆலியாவுக்கு எதிராக ஆதாரத்தை தேடுறீங்க. அப்பதான் அபி கிட்ட அவளை மாட்டி விட முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு அவசியமே இல்ல. எனக்கு புரியல. நான் புரியுற மாதிரியே சொல்றேன், கவனமா கேளுங்க. அபி கிட்ட நான் ஏதாவது சொல்லி அவனை திரும்ப உள்ள கூட்டிட்டு வர பாக்குறேன். ஆலியா அந்த சிடியை கொடுத்து டிடியை பாக்குறத அபி கண்ணால பாத்துட்டானா அதுக்கப்புறம் ஆதாரமே தேவைப்படாது இல்லையா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் பிரபா, ஆனா கடைசி நேரத்துல பிளானை சேஞ்ச் பண்ணா நீங்க எப்படி? பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்ஃபேக்ட் நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணணும். ஆலியா இங்க வந்த உடனே நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணா போதும். நான் அபியை எப்படியாவது உள்ள கூட்டிட்டு வந்துருவேன். ஆலியா அம்மு கிட்ட சிடியை கொடுத்து டிடியை வாங்குறத அபி பாத்துட்டானா பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும். ஆலியாவை பத்தி அவன் புரிஞ்சுப்பான். அவளோட இன்டென்ஷன்ஸ் என்ன, அவளோட நோக்கம் என்னங்கறத அவன் தெரிஞ்சுப்பான். பிரபா, நீ சொல்றது உண்மைதான். அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஆதாரமும் தேவைப்படாது. சரி பிரபா, நீ இப்ப போ. நான் உனக்கு ஆலியா வந்த உடனே மெசேஜ் ஓகே பண்றேன். பிரக்யா, நான் அபி கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். டென்ஷனே இல்லாம இருங்க. Thank you. எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்கணும். ஆலியா மட்டும் அவர் முன்னாடி கையும் கழுவமா மாட்டிக்கிட்டானா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆலியா ஆடுற ஆட்டம் இதோட ஒரு முடிவுக்கு வந்துடும். இது வரைக்கும் ஒரு போன் கூட வரல. இந்நேரம் ஆலியா அங்க போய் சேர்ந்திருப்பா. ஆமா, ஒருவேளை இன்னும் போய் சேர்ந்திருக்க மாட்டாளோ? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அட ஆமா, நான் அம்முவுக்கு போன் பண்ணி பார்க்கலாமே. இப்பவே பண்றேன். இல்ல வேண்டாம், அம்முவுக்கு போன் பண்றது சரியா இருக்காது. ஒருவேளை ஆலியா அம்மு பக்கத்திலேயே கூட இருக்கலாம். தப்பி தவறி அம்முவோட போனை ஆலியா பார்த்துட்டானா எல்லா திட்டமும் பாழாயிடும். வேண்டாம் வேண்டாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடவுளே, வேற என்ன பண்ணலாம்? ஒன்னும் தோணல. அவங்க போன் பண்ற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆமா, நான் அம்முவுக்கு போன் பண்ணாதானே பிரச்சனை. ஆனா பிரக்யாவுக்கு போன் பண்ணி பேசலாம்ல. நான் பிரக்யா கிட்ட போன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். லேடி ஹிட்லர், என் காஃபி எங்க? என்ன எதுக்கு கேக்குறீங்க? உங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேளுங்க. அசிஸ்டன்ட் தான் கேக்குறேன். நான் உங்க அசிஸ்டன்ட் இல்ல, உங்களோட பாஸ். தெரியும். சும்மா அதையே சொல்லி சீன் போடாதுன்னு. எனக்கு காஃபி கொடுக்காம இந்த கவி எங்க போனா? கவிதா, என் வாவ், என் அசிஸ்டன்ட் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்கா. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என் காஃபி ரெடியா வச்சிருக்கா. உங்க அசிஸ்டன்ட் இருக்காளே, அவ குட் ஃபார் நதிங். அசிஸ்டன்ட் அவ வேலை என்னன்னே அவளுக்கு தெரியாது. இதுல உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து வைக்கறாளா? அப்ப இத இங்க வெச்சது யாரு? அந்த காஃபியை ராபின் தான் கொண்டு வந்து வச்சான். நான் கூட எதுக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன். ஆனா காஃபியை எப்படியோ போட்டுட்டான். அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து வைக்க சொன்னேன். Thank you. Hey லேடி ஹிட்லர். அந்த பேர் சொல்லி என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லிருக்கேன். சரி கூப்பிட மாட்டேன், விடு. அதுக்கு பதிலா பாட போறேன். Twinkle twinkle lady Hitler, how I wonder lady Hitler. Abhi, you're a genius da. You know, நான் இந்த சாங் என்னோட அடுத்த ஆல்பம்ல 100% ரிலீஸ் பண்ண போறேன். சோ நீ எப்படியும் ஃபேமஸ் ஆயிடுவ.
இங்க பாருங்க, வேண்டாம் மேடம், டோர் ஓபன் ஆயிருக்கு, மறந்துட்டீங்க. யாராவது வந்தாங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. அம்மா. ஹலோ. அபி நீ இப்போ எங்க இருக்க? காலங்காத்தால வேற எங்கடா இருப்பேன்? வீட்ல தான் இருக்கேன். ஒரு ஸ்கிராட்ச் அப்லோட் ஆயிருக்கே, அதை பாத்தியா நீ? வாவுடா பிரபா, ஃபைனலி அதை அப்லோட் பண்ணிட்டேன். இனிமே பேமெண்ட் வந்து கொட்டும். ஏய் இல்லடா அபி, இது நாம பண்ணது கிடையாது. நீ பண்ண அந்த இன்னொரு சாங் ஞாபகம் இருக்கா? அந்த ஃபேக் சாங் ஒன்னு பண்ணி. என்ன சொல்ற? அண்ட் பை த வே, இது உன் கம்பெனி பேர்ல அப்லோட் ஆகல, அது வேற கம்பெனி பேர்ல அப்லோட் ஆயிருக்கு. அது யாருன்னே டேய் தெரியல. பிரபா, நீ அப்லோட் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா? அதுவும் வேற ஏதோ கம்பெனி பேர்லன்னு சொல்ற. சரிடா, நான் என்ன ஏதுன்னு பார்க்கறேன். இது ஒருவேளை பிரக்யாவே பண்ணிருப்பாளோ? இல்ல, இதை பிரக்யா பண்ணியிருந்தா லாஸ் அவளுக்கு தான். அவ கண்டிப்பா பண்ணிருக்க சான்ஸே இல்லை. என்னாச்சு? அது பிரபா ஃபோன் பண்ணியிருந்தான். என்னோட மியூசிக் ஸ்கிராட்சை யாரோ வேற ஏதோ கம்பெனி பேர்ல நெட்ல அப்லோட் பண்ணிருக்கிறதா சொன்னா. அதை நீ அப்லோட் பண்ணல. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? என்கிட்ட இந்த சிடியே இல்ல. நீங்க இந்த சிடியை ஆலியா கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னீங்க. அப்புறம் நான் எப்படி பண்ண முடியும்? நீ அதை அப்லோட் பண்ணலன்னு சொல்ற, அப்போ வேற யார் பண்ணிருப்பா? எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அதை யாராவது திருடி இருப்பாங்களா? யாருங்க அதை திருட போறா? நீங்க தான் இந்த மியூசிக் சிடியை ஆலியா கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னீங்க. அவளும் அதை பத்திரமா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இதெல்லாம் உங்க பிளானா? நீங்களே திட்டம் போட்டு அந்த சிடியை திருடி இருக்கீங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். இதெல்லாம் என்ன பழி வாங்க தானே? நான் ஏன் என்னோட சாங்கை திருட போறேன்? ஏன்னா இந்த சாங் மூலமா வர ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அதுக்காக நீங்களும் ஆலியாவும் சேர்ந்து பிளான் போட்டிருக்கலாம். இந்த விஷயத்த நான் அப்படியே சும்மா விட்டுற மாட்டேன். அந்த மியூசிக்ல எனக்கு உரிமை இருக்கு. ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் சாங் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன். இந்த விஷயத்துல நான் கொடுக்க போற டார்ச்சர்ல இனிமே திருடுறது மட்டும் இல்ல, பாட்டு பாடுறதே நீங்க மறந்துடுங்க. Just shut up. நான் தான் சொல்றேன்ல, இத நான் செய்யல. நீங்க செய்யலனா இத வேற யார் செஞ்சாங்க? இந்த சாங்க பத்தி என்ன தவிர உங்களுக்கும் ஆலியாக்கும் மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மள மீறி அந்த பாட்டு எப்படி திருடு போகும்? ஸ்கிராட்ச பிரபாவும் அப்லோட் பண்ணல, பிரக்யாவும் அப்லோட் பண்ணல. வேற யார் பண்ணிருப்பா? இதை யார் பண்ணிருந்தாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஆலியா, ஆலியா, ஆலியா எங்க இருக்க? வெளியே வா. அண்ணா, என்னாச்சு காலங்காத்தால வந்து இப்படி கத்திட்டு இருக்க? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? வாட் ஹேப்பன்? நான் கொடுத்த ஸ்கிராட்ச் மியூசிக் எங்க? நான் உன்கிட்ட சேஃப் அவைன்னு கொடுத்து வச்ச சிடி எங்க வச்சிருக்கேன்? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. ஆலியா, நான் கொடுத்த சிடி எங்க இருக்கு? அண்ணா, என்னண்ணா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் உன் கண்ணு முன்னாடி நான் ஆபீஸ்ல வச்சனே, அத கூட உன்கிட்ட நான் எடுத்து கொடுத்தனே. இப்போ இதுக்கு இவ்ளோ கோவமா கேக்குற? அந்த சிடி எந்த இடத்துல இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ அந்த இடத்துல இல்ல. அதை யாரோ திருடி ஆன்லைன்ல அப்லோடும் பண்ணிருக்காங்க, தெரியுமா? அபி, நீ சொல்றது உண்மையாப்பா? உன் சீடியை திருடிட்டாங்களா? ஆமாம் பாட்டி, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. எனக்கு தெரியாம என் மியூசிக் திருட்டு போயிருக்கு பாட்டி. இன்டர்நெட்லயா? அது எப்படி நடக்கும்? நான் தான் சிடியா ஆபீஸ்ல அதான் வச்சேன். நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். how is it possible? அந்த சிடி உன் பொறுப்புல இருந்ததால அதுக்கு பதிலும் நீ தான் சொல்லி ஆகணும். அந்த சிடி எப்படி காண போச்சு? என்னடா என்ன கேட்ட நான் என்ன பதில் சொல்வேன்? நான் தான் உன் முன்னாடியே அது நம்ம ஆபீஸ்ல கொண்டு வந்து வச்சிட்டேனே. அப்புறம் அத அன்னைக்கு கூட காணோம் தேடினப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி எடுத்து காட்டி, என்னடா நீ என்னைய சந்தேகப்பட்டு கேக்குற? ஆலியா, என்கிட்ட போய் சொல்லாத. அண்ணா, நான் சத்தியமா தான் சொல்றேன், போய் சொல்லலனா. யாராலையும் பார்க்க முடியாத இடத்துல தானே அந்த சிடியை நான் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். அப்புறம் யார் எடுத்திருப்பா? நீ சொல்ற மாதிரி அந்த சிடியை நீ பத்திரமா எடுத்து வச்சிருந்தனா அது எப்படி காணாம போயிருக்கோ, எப்படி ஆன்லைன்ல அப்லோட் ஆயிருக்கும்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியலனா. ஐ மீன், நான் அந்த சிடியை உங்க எல்லார் முன்னாடியே தான் அங்க வச்சேன். அன்னைக்கு கூட அது காணாம போனப்போ என்னதான் நீங்க எல்லாரும் சந்தேகப்பட்டீங்க. நான் கூட அந்த சிடியை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன். நீயும் தான் அதை பாத்தியேனா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் அந்த ஸ்கிராட்ச் சிடியை உருவாக்கி இருக்க. அப்படி இருக்கும்போது அதை யார் இப்படி? ஏன்னா நீ என் மேலே சந்தேகப்படுறியா?